வணக்கம் நண்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிந்து கொள்ளும் இந்த பாதையிலே 5 கேள்விகளை முன்வைத்து நாம் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளித்து வருகிறோம். அதில் முதலாவது கேள்வியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்பது, நாம் ஏன் இறைவனை வணங்க வேண்டும்? நாம் ஏன் இறைவனை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் முதலாவது கேள்வி. அன்பர்களே, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உலக இயக்கத்தை பற்றியும் நம்முடைய நிலையை பற்றியும் இறைவனின் ஆற்றலையும் இறைவனின் நிலையை பற்றியும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மனித உடலும் அதே உருப்பொருட்கள் கருப்பொருட்களை கொண்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. இரண்டுமே ஒரே சதவீதத்திலே ஒரே அளவுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தின் எவ்வளவு அளவு, நீரின் எவ்வளவு அளவு, காற்றின் அளவு, நெருப்பின் அளவு என்று ஒவ்வொரு அளவு இருக்கிறதோ, பிரபஞ்சத்தின் அளவுகளும் மனிதனின் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் இதே கால அளவுகளிலே 5 பகுதிகளாக பிரித்து ஒரே சம அளவாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை, இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் 5 அளவுகளில் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் போது, அதில் படைக்கப்பட்ட நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உயிரும் 5 பஞ்சபூதங்களால் கலவையினால் ஒரே சதவீத அளவில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இயற்கை நியதியும் இயற்கையின் உண்மையும் ஆகும். அன்பர்களே, இந்த நேரத்திலே நாம் இத்தகைய இயற்கையை பற்றியும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றியும் அதனுடைய சக்தியை பற்றியும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.